الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد நாம் சொல்லக்கூடிய தொழுகைகளில் ரெண்டு விதமான உள்ளட்சத்தையும் கொண்டு வரவும். முதலாவது உடம்பு ரீதியான உள்ளட்சம், இரண்டாவது உள்ளத்தினுடைய உள்ளட்சம். உடம்பினுடைய உள்ளட்சமும் உடம்பினுடைய அந்த அச்சமும் உள்ளத்தினுடைய அச்சமும் சேர்ந்தால்தான் தொழுகை செய்யும், சிஹத்தாகும். ஒருத்தருக்கு உடம்பு சரியாக இருக்குது, அழகாக கியாம் ருக்கு சுஜூதுல சரியாக செய்யறாரு. ஆனா ஓதக்கூடிய திலாவத்துல சூரத்துல் ஃபாத்திஹால தஷஹுதுல பிரச்சனையாக இருக்குது, அதுவும் கேள்விக்குறிதான். எனவே நாங்கள் ரெண்டு விதமான விஷயத்தையும் கட்டாயம் படிக்கிறோம். அமைதியாக துமஅனீனா வாஜிப், தொழுகையில பரதுல ஒன்று என்ன அமைதி பெறுறது. ருக்குஅல இஅ்திதால்ல சுஜூதுல போன ஸ்பீட்ல வாரது இல்லை. ருக்கு எப்படி பரதோ ருக்குஅல தரிக்கிறதும் சரி பண்றது அமைதி பெறுறது பரது. கட்டாயம் நாம் என்ன செய்யணும், படிக்கணும். ஒரு பகுதி முதலாவது ரமதான் அடைஞ்சிக்கிறோம், மிக முக்கியமாக சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா எல்லாரும் என்ன செய்யணும், கட்டாயம் மோதணும், அதை திருத்தணும். பிழைகள் இருக்கும், அதே மாதிரி ஓதி கொண்டிருக்கிறோமோ தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். சில எழுத்துகள் மாற்றக்கூடிய அளவு பிழைகள் வந்தால் தொழுகை பாத்திலாகும். எனக்கு தெரிஞ்ச சூரத்துல் ஃபாத்திஹா அப்படித்தான் ஓதிடலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சது அப்படித்தான், எனக்கு அந்த காலத்தில் சொல்லி தந்தது அப்படித்தான். தெரிய வேண்டிய கேட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனை வைக்கிறது. மிக முக்கியமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப பகுதியை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வார்த்தை சரியாக மொழியப்படணும். அதிகமானவங்க துஆக்கள் ஓதுறாங்க, அதிகமானவங்க பிழைகளை ஓதுறாங்க. பொதுவாக வேற வேற ஆயத்தில் எடுத்து பார்த்தா கூட சின்ன வார்த்தைகள் தான், சின்ன எழுத்த மாத்திட்டாங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, கருத்தே மாத்தியாச்சு. ஓ ஃபிர்லானா யாரா என்னை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சிருவப்பே மஃபிரத்தை தாயாங்களா மாத்தி வஃபிர்லானா குளிதோடி புதைச்சிருவப்பேன்னு மாத்தி விட்ட மாதிரி. ஓ ஃபிர்லானா ரைன் செல்லப்படணும். அல்லாஹும்ம ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு ரப்பே மஃபிரத்தை தா. சரியாக நாங்க அந்த மொழித்தல் சரியாக இருக்கணும். எப்படியோ சொன்ன பிரச்சனை அல்லாஹ்க்கு தெரியும் தானே, எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்க்கு தெரியும் தானே சொல்லி எல்லாத்தையும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வழக்கியலாம். கைஃபியத்திக்குது, முறை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் முறை இருக்குது. எப்படி சரி தொழுதமே இல்லை, எப்படி சரி துவா செஞ்சமே இல்லை, முறையை நாங்க கட்டாயம் படிக்கணும், செயல்படுத்தணும். அப்ப அல்லாஹும்ம ஃபிர் லனா இஃபிர் லனா இஃபிர் இஃபிர் லனா, தனியா சொன்னா இஃபிர் லனா, சேர்த்து சொன்னா அல்லாஹும்ம ஃபிர் லனா. மீம் ஜாயின் வித் கைன், அல்லாஹும்ம ஃபிர் லனா. இந்த கைன் வர வேண்டிய இடத்துல அதிகமானவங்களுக்கு ஹாவாக அல்லாஹும்ம ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களே குழி தோண்டி புதைச்சிரு யா அல்லாஹ். இது தேவையா? குழியை தோண்டின்னு சொல்லணுமா? தேவையா? அதிகமானவங்க ஓதுறாங்க. காதுகள்ல கேட்ட சுட்டி இந்த வார்த்தையை சொல்லி திருத்துறேன், அல்லாஹும்ம ஃபிர் லனா. உள்ளத்துல நினைச்சி அழுது கவலையோட இந்த துஆவை செய்யுங்க. அல்லாஹும்ம ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களே மன்னிச்சிரு ரப்பே. அதிகமாக கேளுங்க. மஃபிரத்துடைய மாதம் இது. பாவக்கரைகளோடு அல்லாஹ்வை சந்திச்சிடக்கூடாது. பாவக்கரைகளோட அல்லாஹ்வை நாங்க சந்திச்சிடவே கூடாது. சந்திச்சோம், அதுதான் எங்களோட மோசமான நிலை. இந்த பாவக்கரைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். மன்னிப்புடைய வாசலும் திறப்பட்டு கொண்டே தான் இருக்குது. தௌபாவுடைய வாசல் மூடப்படுறதுக்கு முன்னால அந்த மஃபிரத்தை நாங்க அடையணும். நான் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடியார்கள்,
எப்படி வாழணும்னு அல்லாஹ் சொல்லிக்கிறார். எப்படி சரி வாழலாம், பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை. எப்படியும் வாழலாம் என்பது என்ற கோட்பாடு கிடையாது. இஸ்லாம் எப்படி வாழணும்னு கற்றுத் தருகிறது, துஆ எப்படி செய்யணும்னு சொல்லி தருது. அப்ப அல்லாஹும்ம குறைஞ்சது அதிகமான பேர் இதை சொல்றீங்க, திருத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம உஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு ரப்பே, மக்ஃபிரத்தா யா அல்லாஹ். நீ மன்னிக்காட்டி யாரும் மன்னிக்க முடியாது, நீ மன்னிச்சா எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ். உன்னை மன்னிப்பு எனக்கு வேணும் மௌத்துக்கு முன்னால, கட்டாயம் கேட்கணும். அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்ப ஆயத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதிகமானவன் இந்த ரஹ்மான் வாரல்ல, ரஹ்மான் அதிகமான பேருக்கு வருவதில்லை. ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ரஹ்மான் அழகான வார்த்தை, எங்க ரப்புடைய பேர் அது. எத்தனையோ விஷயத்தை நான் சொல்றேன், பேசுறேன், எத்தனையோ லாங்குவேஜ பேசுறேன், ஏங்க ரஹ்மானுடைய பேர் எனக்கு செல்லலாண்டா, என்னைய படைச்சோட பேர் ஒழுங்கா செல்லலாண்டா. அதிகமானவங்க ரஹ்மான் இல்ல, அல்லாஹ் என்பதே வருவது இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் தாலா, அல்லாஹ் இல்ல ரப்புடைய பேர் அல்லாஹ். அழகாக செல்லணும், சொல்லும் பொழுது உள்ளத்துல நடுக்கம் வரணும். குர்ஆன்ல தான் சொல்லு, இன்னமல் முஃமினூன், நீங்க முஃமின்களாக இருந்தா. முஃமின்கள் யாரு? அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரை சொன்னா வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்க வரும், உள்ளம் நடுங்கும். நாங்க சொல்ற அல்லாஹ்க்கு நடுங்காது. அதிகமானவன் இந்த பிரச்சனைக்குது. திருத்துவம் இந்த ரமதான்ல சரி, ஏங்க ரப்புடைய அல்லாஹ் என்ற பேரை ஒழுங்கா சொல்லுவோம். எந்த கட்டத்திலையும் தான் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குறோமா? சுபஹான் அல்லாஹ்னு சொல்லுவாங்க, சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுவாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அல்லாஹ். சொல்லும் பொழுது சொல்றவருக்கு பயம் வரணும். என்னைய படிச்சோட பேரை சொல்றேன், பிஸ்மில்லாஹ் வரக்கூடிய அல்லாஹ், இது மெல்லினமாக தர்கீகாக சொல்ல வேண்டிய கட்டம். அது அல்லாஹ்வுடைய சட்டத்தில் உண்டு. பிஸ்மில்லாஹ் நாம பிஸ்மில்லாஹ் என்று சொல்றது இல்லை, இப்படி சொல்லணும். பிஸ்மில்லாஹ் பிரதமர் சொல்லுவோம், பிஸ்மில்லாஹ். அடுத்து ரஹ்மான், அர் ரஹ்மான். இந்த ஹா சரியா சொல்லப்படணும். தொண்டையினுடைய நடுப்பகுதியிலிருந்து ஹா வெளியாகுது. எங்க வெளியாகுது? இந்த த்ரோட்ல, இந்த நடுப்பகுதி. இங்கு கொண்டு போறதில்லை. ரஹ்மான் தொண்டையுடைய அடிப்பகுதிக்கு கொண்டு போறதில்லை. தொண்டையுடைய அடிப்பகுதியில அல்லாஹ் என்கூடிய ஹா வருது. அந்த ஹா வேற. நாங்க விளங்கணும் என்ன? ரஹ்மான் தொண்டையுடைய நடுப்பகுதியிலிருந்து ஹா வெளியாகணும். ஐனும் ஹாவும் வெளியாகக்கூடிய இடம் அதுதான். சிலவங்க சட்டம் வருதா? ஹா ஹா. ரஹ்மான் ரஹ்மான். இந்த வார்த்தையை சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது எல்லாரும் சத்தமா ஹோல்சலா வரும். நான் சரியா சொல்றேன், நான் எப்படி பாக்குறேன்? எனக்கு நான் சொல்றது சரியா படணுமே, நான் கேட்கணுமே. உங்களோட கைகளை உங்களோட வாய் கிட்ட வச்சுக்கோ. உங்களோட காதுக்கு உங்களோட சத்தம் மட்டும் கேட்கறது. காதுக்கு இப்படி வாய் கிட்ட வச்சுக்கன்னு சொன்னா உங்களோட காதுக்கு உங்களோட சத்தம் கேட்கும். சொல்லி பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரஹீம். சொல்லி பாருங்க, அர் ரஹீம். ரஹீம் என்று சொல்றது இல்லை, ரஹீம் ரஹீம். முழுமையாக சொல்லுவோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல அவ்வளவு இன்பம் வரணும். உள்ளத்துக்கு எடுத்தா தான் இன்பம் வரும். நான் மற்றதை கேட்கிற மாதிரி, அது ப்ரோக்ராம், அது இது சோங், அது கேட்கிற மாதிரி குர்ஆனை கேட்கறது இல்லை. குர்ஆன் என்ற ரப்புடைய பேச்சு, அது கலாமுல்லாஹ். அதெல்லாம் சொல்றேன்னு ஒரு உணர்வு வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா பேசினதை இஹ்லாஸான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை மனிதனுக்கு நசீவாக்குவானாக.